सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவரின் வெல்கம் டு நாலேஜ் துனியா. விசாரத் வந்து பஞ்சவடியிலேருந்து ஏற்கனவே செகண்ட் ரமன் தேர்ட் ரமன் எஸ்ஏ டிப்னி ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். இதில் இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக 1 2 போட்டிருக்கோம். இப்போ இஆர்சியில் 1 2 போட்டிருக்கோம். இப்போ அடுத்து தேர்டு பார்க்குறோம். இந்த பேஜ் நம்பர் 174. இது சரவணா இண்டிகேட்டில் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். தேரக் வருஷ யதித்து ஹோ சுக்கே परहें मानो कल की बात वन को आते देख हमें जब आर्त उच्चेत हुए दे दात அப்போ தேரக் வருஷம் அப்படின்னு 13 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் கழித்து சுக்கே பருகே மானா பல்கே பாத்து. அப்போ இவங்க நினைக்கிறாங்க மொத்தம் வனவாசம் போகிறது 14 வருஷம். இப்போ 13 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. கல் அப்படின்னா நாளைன்னு அர்த்தம். இன்னும் ஓராண்டு காலம்தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம இந்த வனவாசம் விட்டு கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. वन को आते आते दुख हमें जब आते அச்சரித்து हुए दे. வன்னுனா இந்த காட்டை விட்டு நம்ம இந்த காட்டிலேருந்து நம்ம வெளியில் போக போகிறோம். ஆத்தே அப்படின்னா வெளியே கிளம்ப போகிறோம். அப்பு வக்கு சம்மிய நிக்கட்டு ஹி ஹை ஜப்பு அவதி பூர்ண ஹோக்கி வன்கி किंतु प्रंतित हो कि इस जन को इससे बढ़कर किसा धन की. இந்த அந்த நகரத்துக்கு நம்ம அயோத்தியாவுக்கு அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம் அப்படின்னு தான் இந்த ஃபுல்லாக அந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. பிரசங்க யக் பத்தியாம்ச राष्ट्र कवि श्री मैथिल चरण गुप्त के पंचवड़ी नामक गंडकाव्य से दिया गया है. இந்த பாடல் தேசிய கவி மைத்தில் சரண் குப்தி இந்த பஞ்சவடி என்ற பெயரில் இந்த கண்டகாவியத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. சந்தர்ப்ப पंचवड़ी में रात को श्री राम और सीता पूर्ण कुड़ी में सो रहे हैं. இந்த பஞ்சவடி என்ற இடத்துல இரவில் ஸ்ரீராமம் மற்றும் சீதா தேவி பூர்ண குடி அந்த குட்டி அப்படின்னா ஒரு குடிசையில் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. சோனா தூங்கிறது. அவங்க ராமனும் லட்சுமணும் இரவு தூங்கி கொண்டிருக்கிறார்கள். உன்கி ரக்ஷா ஹுத்தே லக்ஷ்மணன் जाका हुआ बाहर एक पत्थर पर बैठा है. उनकी அவரை காப்ப உன்கி ரக்ஷா தேத்தேனா அவரை காப்பாற்றுவதற்காக லக்ஷ்மணன் என்ன பண்ண வெளியில் பாகர் ஏக்கு பத்தர் ஒரு கல் மேலே உட்காந்து என்ன பண்ணார். அவர் கண் விழித்து அந்த ஜாகா அப்படின்னா கண் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறார். கண் விழிச்சிட்டு உக்காந்துட்ருக்கார். வக்கு अपने दिल में बहुत कुछ सोचதாக அந்த நேரத்தில் ஒரு பாறை மேலே உட்காந்துட்ருக்க நேரத்தில் தில்மேனா ஒரு மனதில் பகுத்து குச்சி ஆழமாக ஒரு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குச்சி சோச்சுதாக அப்போ அந்த யோசிக்கிறாரு. யக்கு பத்தியாம்ச உஸ்கி யாதிக்கு ஏக்கு கடிகை அதை பற்றியும் ஃபுல்லாக அதில் கொடுத்துருக்காங்க. யாக்கியா லக்ஷ்மணன் ஐயோ சோச்சுதாக லக்ஷ்மணன் சோச்சுதான்னா அவர் யோசிக்கிறாரு. கி என்னவென்றால் ஹமாரே வன்மே ஆக்கர் பூரே தேரகு சால் பீத்து சுக்குகை. நாம் அவர் யோசிக்கிறார் என்ன அப்படின்னா ஹமாரே வன்மே நாம் இந்த காட்டில் இருந்து நம்ம காட்டுக்கு 13 வருஷங்கள் ஆகிடுச்சு. ஆக்கர் அப்படின்னா 13 வருஷம் ஆகிடுச்சு நம்ம காட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். மகர் ஆனால் கல்கி பாத்து லகாத்தேகை ஆனால் இன்னும் மீண்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. கல்லை நாளை நடத்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. கொஞ்ச நாள் வரப்போகுது. ஜப்பு பயா பாபி அவருமே वन के लिए निकले जब पिताजी असुय पीड़ा के कारण முடிச்சித்து ஹோ கயே இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம நாட்டுக்கு திரும்பி போகிறேன்றாரு. அப்போ பயானா அண்ணன்
அண்ணன் அண்ணி அவர் 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 மை மை அவங்க வந்து 2 பேர் வந்து மைவன் நம்ம காட்டுக்கோசரம் வந்து வெளியில் வந்தாங்க. வனவாசம் போகணுன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்தோம். தப்பு அந்த நேரத்தில் வெளிவந்த நேரத்தில் வந்து தப்பு பித்தாஜி அஸ்கையே அப்படின்னா வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப வந்து நோய்வாய்ப்பட்டார். உடல்நிலை சரியில்லாமல் அவர் படுத்துறார். தசரதன் பீடாக்கிய உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் முர்ச்சித்து கேகையே ஜல்திஹி சௌதக் சால்கி அவித்து பூர்ண ஹோக்கி. இன்னும் வந்து சௌதக் அப்படின்னா நான் 14 கொஞ்ச நாள் வந்து 14 வருஷம் வந்து முடிய போகுது. லோகம் அயோத்தியா லவுடுதாக இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நம்ம அயோத்தியாவுக்கு நம்ம வந்து திரும்ப போகிறோம். லவுடு எங்கே அப்படின்னா திரும்ப போகிறோம். சஜினோ சே மில்கர் பிரசன்ன ஹோக்கி. பிரசன்ன அப்படின்னா மகிழ்ச்சி. அது திரும்ப போகிறப்ப நம்ம வந்து உண்மையிலே நம்ம எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு ஏற்படும். யகி பிரசந்தா மேரி சுச்ச संपत्ति इससे बढ़कर कौन सा धन मुझे मिल सकता है குச்சி பி நகி. நம்ம வந்து நம்ம அயோத்தியாவுக்கு திரும்ப போய் இனிமேல் நம்மளுக்கு மகிழ்ச்சி தான் ஏற்படும். இந்த மகிழ்ச்சி வந்து நம்மளுக்கு வந்து சம்பத்தி அப்படின்னா சொத்துன்னு அர்த்தம். இந்த நம்மளுக்கு வந்து நம்ம சொத்து நம்ம சொத்தை பற்றி நம்ம எதுவுமே நம்ம நினைக்கல. இருந்தாலும் படுக்கர் கோன்சா தன்னுனா வந்து நம்மளுக்கு வந்து செல்வங்கள் வந்து எவ்வளோதான் நம்ம இதில் குவிச்சிருந்தாலும் நம்ம செல்வத்தை பற்றி இந்த இடத்துல வந்து நம்ம எதுவுமே நம்ம நினைக்கிறதில்ல. குச்சிபி நகி விசேஷ்டா பகல் லக்ஷ்மணன் பிரிக்தி கே பாரேமி சோச்சுதாகை. அப்போ பகலே அப்படின்னா வந்து ஒரு முறை வந்து லக்ஷ்மணன் வந்து இயற்கை வந்து அவர் வந்து பிரிக்தி அப்படின்னா வந்து இயற்கை வந்து அவர் வந்து இந்த இயற்கை வந்து வர்ணிக்கிறார். அந்த நேரத்தில் வந்து வர்ணிக்கிறாரு. மரம் செடி கொடிகளும் பாத்துக்கு அப்பனே பரிவார்க்கே பாரேமி சோச்சினே வாழாக. அப்போ அந்த இயற்கை பற்றி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய குடும்பத்தை வந்து அவர் யோசிக்கிறாரு. பரிவாரம்னா குடும்பங்களை பற்றி அவர் வந்து யோசிக்கிறாரு. யக்கு பத்து உஷே வகாங்களே ஜானே வாலே பிரவேश दवार हैं லக்ஷ்மணன் ஜான்தா தேய். அப்போ வந்து லக்ஷ்மணுக்கு வந்து இது வந்து தெரியுமா, இந்த மாதிரி வந்து நாம் வந்து மக்களுக்கோசம் தான் நம்ம வந்து அந்த நாட்டுக்கு போய் பார்க்க போகிறோம் அப்படின்றது லக்ஷ்மணுக்கு வந்து தெரியும். பிதா முர்த்தியுகோ கைகை ஃபிர்பி. அவங்க அப்பா வந்து இறந்தும் கூட முர்த்திவினா இறப்புன்னு அர்த்தம். தந்தை வந்து இறந்த செய்தி கேட்டு கூட என்ன பண்ணல, அவங்க வந்து காட்டை விட்டு அவங்க வந்து போகலை. ஃபிர்பி இருந்தாலும் கூட வக்கு உன்கே முர்ச்சா கானேக்கே பாரேமி சோச்சுதாங்க. அந்த நேரத்தில் கூட அவங்க வந்து நாட்டை பற்றி தான் வந்து ராமர் லக்ஷ்மணன் எல்லாருமே வந்து நம்ம நாட்டை பற்றி தான் வந்து மக்களை பற்றி தான் அவங்க வந்து அதிகமாக வந்து யோசித்தாங்க. டீக்கு நகி சாஞ்சுதா. இது வந்து கவிஞர் வந்து அழகாக சொல்கிறாரு. இந்த பேராகிராஃபில் அந்த பத்தியில் சொல்கிறதுக்கும் அந்த பாடலில் சொல்கிறதுக்கும் இது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்றாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாதம்.